கீழக்கரை மேலத்தெருவில் நிகழும் நிக்காஹ் திருமணம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சடங்குகளை பற்றி விரிவாக விளக்குகிறது. கீழக்கரை மேலத்தெருவில் நிக்காஹ் நடத்தப்படும் முறை குறித்த விவரங்களின் சுருக்கம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. கீழக்கரை மேலத்தெரு நிக்காஹ் முறை சுருக்கம். 1. திருமண நிச்சயமும் உறவு முறைகளும். நிச்சயம் 21 வயதில் முறைப்பெண் மற்றும் முறைமாப்பிள்ளை மணமுடிக்க பேசி நிச்சயம் செய்து கொள்கிறார்கள். உறவுமுறை திருமணம் கீழக்கரை மேல தெருவாசிகள் பெரும்பான்மையினர் ஊருக்குள்ளேயே அதுவும் குடும்பத்திற்குள்ளேயே திருமணம் செய்து கொள்கிறார்கள். வெளித்தொடர்புகள். கீழக்கரை கிழக்கு தெரு, தொண்டி மற்றும் காயல்பட்டினம் ஆகிய இடங்களில் சொந்தங்கள் இருப்பதன் காரணமாக அங்கும் சம்பந்தம் செய்வார்கள். மணமகன் மணமகள் தேடல். சொந்தத்துக்குள் நல்ல மணமகன் மணமகளை தேடுவார்கள். கீழக்கரை மேலத்தெரு, கிழக்கு தெரு, தொண்டி, காயல்பட்டினம் என பல இடங்களில். பொருத்தம் பார்த்தல். மணமகன் மற்றும் மணமகள் வீட்டார்கள் நல்ல பொருத்தம் பார்த்து திருமண தேதியை குறிப்பார்கள். நிச்சயதார்த்தம் சடங்கு. நிச்சயத்தின் போது இரு குடும்பத்தாரும் கூடி துவா மற்றும் பாத்தியா ஓதி முடிப்பார்கள். 2. UHMS சங்கம் மற்றும் பதிவு. தேதி பதிவு. திருமண தேதியை UHMS சங்கத்தில் குறித்து வைப்பார்கள். சங்க உறுப்பினர்கள் வேறு யாரும் அதே தேதியில் திருமணம் வைத்திருக்க கூடாது என்பதற்காக இது செய்யப்படுகிறது. திருமண இடங்கள். கல்யாணம் பெரும்பாலும் கீழக்கரை மற்றும் சென்னையில் நடக்கும். UHMS வளாக பயன்பாடு. கீழக்கரை வளாகத்தில் திருமணம் செய்வதாக இருந்தால் சங்கத்துக்குரிய வாடகை கட்டணம் முன்கூட்டியே கொடுக்கப்படும். 3. மாப்பிள்ளை அழைப்பு. பால் இறக்குதல். சங்க வருகை. கீழக்கரையில் திருமணம் முடிந்தால் மாப்பிள்ளை திருமண மண்டபத்துக்கு போவதற்கு முன் UHMS சங்கத்துக்கு வருவார். ஊர்வலம். மாப்பிள்ளையை மாப்பிள்ளை உடையில் ஊர்வலமாக கூட்டி வருவார்கள். பால் இறக்குதல். சங்கத்தில் வைத்து மரியாதை நிமித்தமாக தின்பண்டங்கள் கொடுத்து பால் கொடுப்பார்கள். இதற்கு பால் இறக்குவது என்று பெயர். 4. நிக்காஹு சடங்கு மற்றும் பதிவு. நிக்காஹு புத்தகம். திருமணம் அன்று திருமண மேடையில் வைத்து நிக்காஹ் புக்கில் சொந்தம் பந்தம் மாப்பிள்ளை பெண் குடும்பத்தார்கள் பெற்றோர்கள் அனைவரிடமும் கையெழுத்து வாங்க வருவார்கள். சங்க கட்டணம். அனைத்துக்கும் சங்கத்துக்கு ஒரு தொகையை கொடுக்க வேண்டும். 5. பொருட்களை வாங்குதலும் அழைப்பிதழும். பரிசுகள். இரு வீட்டாரும் திருமணத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்குவார்கள். மேலும் சொந்தம் பந்தம் நண்பர்கள் வீட்டில் பணிபுரிவோர் உற்றார் உறவினர் அனைவருக்கும் சட்டை வேட்டி புடவை அவரவர்களுக்கு தேவையானதை இரு வீட்டாரும் வாங்கி கொடுப்பார்கள். முன்பதிவு. பள்ளிவாசல் வளாகம் அல்லது திருமண மண்டபம் ஆகியவற்றை அவரவர் விருப்பப்படி சென்னையில் அல்லது கீழக்கரையில் முன்பதிவு செய்வார்கள். அழைப்பிதழ். இரு வீட்டாரும் தனித்தனியாக கல்யாண பத்திரிகை அடித்து உற்றார் உறவினர் வீடுகளுக்கு சென்று அழைப்பார்கள். 6. முக்கியமான வைபோகங்கள். வட்ட வைபோகம். பெண் வீட்டார்கள் ஒரு கண்ணாடி பீங்கானில் பலவிதமான பழங்களை வைத்து மாப்பிள்ளை வீட்டுக்கு செல்வார்கள். இதை மாப்பிள்ளை வீட்டு பெண்கள் மட்டும் வாங்கிக் கொள்வார்கள். சிறை கழட்டும் வைபோகம். வட்டா வைபோகத்தை மாப்பிள்ளை வீட்டார் எப்போது நடத்துகிறார்களோ அப்போது வட்டாவை அங்கே கொண்டு வருவார்கள். இது திருமணத்தின் 2ஆம் நாள் அல்லது அடுத்த நாளாக இருக்கலாம். இதில் மணப்பெண்ணுக்கு நகைகளை மாற்றி உறவினர்கள் அழகு பார்ப்பார்கள். பெண்கள் கோரஸாக ஓதி வாழ்த்து பாடுவார்கள். 7. திருமண நாள் சடங்குகள். இரவு திருமணம். கீழக்கரையில் திருமணம் பெரும்பாலும் இரவு திருமணமாகவே இருக்கும். பகல் சாப்பாடு. வெளியூரில் இருந்து வந்த உற்றார் உறவினர்களுக்கு திருமணம் அன்று பகல் சாப்பாடு கொடுப்பார்கள். தலைக்கு தண்ணீர். திருமணத்தன்று இரு வீட்டு குடும்பத்து பெண்களும் பெண்ணுக்கு தலையில் தண்ணீர் ஊற்றுவார்கள். ஒரு வைபோகம். மாப்பிள்ளை ஊர்வலம். மாப்பிள்ளை நண்பர்கள் வந்து மாப்பிள்ளைக்கு உடை மாற்றுவார்கள். மாப்பிள்ளை வீட்டில் சொந்தக்காரர்கள் முக்கியமான ஆட்களை வைத்து மாப்பிள்ளைக்கு மாலை தொப்பி மற்றும் கைச்செண்டு கொடுப்பார்கள். ஆலிம்கள் வைத்து சபா பெண்கள் முன்னிலையில் மாப்பிள்ளைக்கு கண்ணில் சுருமாயிட்டு பால் கொடுத்து ஊர்வலமாக கிளம்புவார்கள். ஊர்வல வழியில் தர்காக்களுக்கு சென்று பாத்தியா ஓதுவார்கள். சங்கத்திலும் பன்னாட்டா தெருவிலும் பால் இறக்குவார்கள். கல்யாண மேடை. மேடையில் மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு சொந்தமான முக்கியமான ஆட்கள் பெண்ணுக்கு சொந்தமான முக்கியமான ஆட்கள் சங்க தலைவர் மற்றும் நிக்காஹ் செய்யக்கூடிய ஆலிம் ஆகியோர் அமர்ந்திருப்பார்கள். நிக்காஹ். சங்கத்திலிருந்து திருமண பதிவு புத்தகத்தை கொண்டு வந்து முக்கியஸ்தர்கள் மற்றும் மாப்பிள்ளை பெண்ணிடமும் கையெழுத்து வாங்கி சடங்குகளை முடித்த பின் திருமணம் முடிந்துவிடும். 8. பின் திருமணச் சடங்குகள். சலாம் கொடுத்தல். மாப்பிள்ளை தோழமார்கள் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் வரிசையில் நின்று மாப்பிள்ளைக்கு சலாம் கொடுப்பார்கள். மணமக்கள் இணைதல். மணமக்கள் குடும்பத்தார்கள் மாப்பிள்ளை பெண்ணை அழைத்து துஆ ஃபாத்தியா ஓதி ஒரு ஆலிமை கொண்டு கைப்பிடித்து விடுவார்கள். பாலும் சோறும் ஊட்டுதல். மணமகன் மணமகளுக்கு பாலும் சோறும் ஊட்டி விடுவார். பின்பு இரு குடும்பத்தாருக்கும் மணமகன் பாலும் சோறும் ஊட்டி விடுவார். வீடு செல்லுதல். கல்யாண மண்டபத்திலிருந்து மணமக்கள் இருவரும் அவரவர்கள் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். 9. மறு வீட்டு அழைப்பு மற்றும் வைபோகங்கள். மாப்பிள்ளை அழைப்பு. பெண் வீட்டிலிருந்து பெண்ணின் சொந்தக்காரர் அல்லது சகோதரர் மாப்பிள்ளை வீட்டுக்கு சென்று மாப்பிள்ளையை பெண் வீட்டுக்கு அழைத்து வருவார்கள்.
மறுவீடு. மணப்பெண் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் 2-3 நாட்களுக்கு தங்கிவிட்டு வருவது மறுவீடு. கோப்பு வைப்பது. பெண் மற்றும் மாப்பிள்ளை குடும்பத்தார்கள் சேர்ந்து மாப்பிள்ளையை கேலி கிண்டல் செய்வார்கள். ஏக்கா இடியப்பத்துடன் நூலை சேர்ப்பது, குடிக்கும் தண்ணீரில் உப்பை சேர்ப்பது, ஜூஸில் உப்பை சேர்ப்பது. பந்தல் வைபோகம். மாப்பிள்ளை பெண்ணை பல்லாங்குழி விளையாடச் சொல்வது, வெற்றிலையை சுற்றி இருவர் கையிலும் கொடுத்து பேசுவது, மாலையை மாற்றிக்கொள்வது போன்ற விளையாட்டுகள் இருக்கும். பெண்கள் குடும்பத்து பெண்கள் வாழ்த்து பாடுவார்கள். 10. பொதுவான அம்சங்கள். வைபோகங்களின் நோக்கம். மேலே சொல்லப்பட்ட எல்லா வைபோகங்களுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்றும் முன்னோர்கள் வழிவழியாக இன்று வரை இதை கடைபிடிப்பதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. ஆலிம்களின் பங்கு. திருமணத்தில் பெண்களுக்கு உள்ள விசேஷங்கள் அனைத்திலும் ஆலிம்களை வைத்து துஆ ஓதி தொடங்குவார்கள்.